ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரை தாவேகாவிற்கு முன் தாவேகாவிற்கு பின் அப்படிங்கிற சூழல் உருவாகி இருக்கிறது என்றே சொல்லலாம். விஜய் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்னாடி இருந்த சூழல் இன்றைக்கு வேறு விதமாக மாறி இருக்கிறது. விஜய் அவர்களும் இந்த களத்துல போட்டியில நுழைஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்படி இருக்கிறப்ப தாவேகாவினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கிறது என்கிற கேள்விகளும் தொடர்ந்து எழத் தொடங்கி இருக்கிறது மக்கள் மத்தியில். அந்த வகையில் தொடக்க காலத்திலிருந்தே தாவேகா மீது பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. எல்லா கட்சியும் புதுசாக தொடங்குறப்ப விமர்சனங்கள் வைக்கப்படும். ஒரு கட்சி தொடங்குறப்ப அவங்க கிட்ட இருக்கிற பாசிட்டிவை எல்லாரும் பேசுறதை விட நெகட்டிவை பேசி அவங்களை எவ்வளவு வளர விடாமல் பண்ண முடியுமோ அதை செய்கிறது தான் எல்லாரும் செய்வாங்க. அதுதான் அரசியல் களத்தில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. அது அரசியல் இல்லை, வாழ்க்கையிலும் அப்படிதான் நிகழும். அது அரசியல் களத்தில் இன்னும் கூடுதலாகவே நிகழும். அதனுடைய ஒரு பகுதி தான் தாவேகாவினுடைய கூட்டத்தில் கரூர் சம்பவம் உலகம் முழுவதும் பேசப்பட்டது. ஒரு வருத்தத்திற்குரிய சம்பவம் நடந்தது, அதை யாரும் மறுப்பதற்கில்லை. சரி, இந்த மாதிரியான சம்பவத்திற்கு பிறகு தாவேகாவிற்கு ஒரு பின்னடைவு ஏற்படுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்தபோது அப்படி ஏற்பட்டதாக களத்தில் தெரியல. ஏன்னா சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்களே அமைதி ஆயிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப மக்கள் மத்தியில் தாவேகாவிற்கு ஆதரவு இருக்கிறது என்பதை முற்றிலுமாக நம்ம ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். அவ்வளவு ஈஸியா கடந்து போயிட முடியாது. அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு மற்ற அரசியல் கட்சி பேசுற மாதிரி நாம ஒரு ஊடகவியலாளரா அப்படி பேச முடியாது. சோ தாவேகாவிற்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கிறதா? இருக்கிறது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஆட்சியை பிடிக்கிற அளவிற்கு ஆதரவு இருக்கிறதா என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அது எப்படி ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ஆதரவு இருக்கிறதாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா ஒவ்வொரு நகர்வுகளும் தாவேகாவினுடைய மக்கள் சார்ந்த போராட்டங்களும் அதை கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் அரசியல் யதார்த்தம். பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையிலிருந்து தூய்மை பணியாளர் பிரச்சனையிலிருந்து பல பிரச்சனைகளுக்கு அவர் அறிக்கையின் வாயிலாக குரல் கொடுப்பதை நம்மளால பார்க்க முடிந்தது. இப்போ பொதுக்கூட்டங்களில் மேடைகளில் போறப்ப அந்தந்த மண்டலத்தில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பொதுமக்களினுடைய பிரச்சனைகளை மாநில அரசை கடுமையா சாடி பேசுறத தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாரு. இது ஒரு அரசியல் களத்தில் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை தாவேகா சரியாக நகர்த்தி வருகிறது என்பது ஒரு பக்கம் இருக்கிறது. மக்கள் சார்ந்த போராட்டங்களையும், ஏன்னா விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் வேல்யூ வச்சு அவர் பேசக்கூடிய விஷயம் இன்றைக்கு தமிழகம் தாண்டி ஒரு தேசிய அளவில் ஒரு அரசியல் கட்சிகள் கூர்ந்து கவனிக்கக்கூடிய விஷயமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. இது கட்சி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாதை. ஆனா ஒரு கட்சியினுடைய தலைவர் இப்படி நல்ல ஆக்டிவா இருக்காரு, ஒரு ஃபேஸ் வேல்யூவா இருக்காரு, அவர்கள் போராட்ட களங்களில் இருக்கிறார்கள் என்பதற்காக ஜெயிச்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. தாவேகா ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல தாவேகாவினுடைய கட்சி கட்டமைப்பை சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா பல அரசியல் சார்ந்த சிந்தனையாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த வகையிலும் பொறுப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கிட்டு வராங்க. இந்த சூழல்ல தான் ஒரு ஐடி விங் அப்படிங்கிறது ஒரு கட்சிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா பலம் வாய்ந்த ரெண்டு மாநில கட்சிகளான திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சமூக ஊடக பிரிவு ஐடி விங் இருக்கு. ரெண்டு பேருமே அதுல சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இந்த மாதிரி இல்லாம இங்க தாவேகாவை பொறுத்தவரை விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த பொறுப்புகளிலும் இல்லாமல் ஓப்பனா வெளியே இருந்து சப்போர்ட் பண்றவங்க தான் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ். இப்ப ஏன் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை பத்தி பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்குன்னா, விர்ச்சுவல் வாரியர்ஸ் தாவேகா சார்பாக பேசக்கூடிய சில முக்கிய சிறப்பு விருந்தினர்கள், செய்தி தொடர்பாளர்கள், பொறுப்புல இருக்கிறவங்க, பதவியில இருக்கக்கூடியவர்கள், இவங்க குறித்தெல்லாம் இவங்க பேசுற காணொலிகளை எல்லாம் சோசியல் மீடியாவில் பதிவு பண்றது. திமுகவில் ஏதாவது மாற்று இதுவா ஒரு கருத்து பதிவு பண்ணா அதனுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு விஜய்க்கு ஆதரவாகவும் தாவேகாவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதையும் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பதவி சமீப காலமாக தாவேகாவில் போடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புகள், அது மூத்த பொறுப்புகள்ல இருந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஆதவ் அர்ஜுனால இருந்து சிடி நிர்மல் குமார் அவர்கள்ல இருந்து செங்கோட்டையன் அவர்கள்ல இருந்து இன்னைக்கு மாற்று கட்சியிலிருந்து வந்த பல பேர் தொடர்ந்து பதவிகள் பொறுப்புகள் போடப்பட்டது. அதனால கட்சிக்காரங்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொறுப்புகள் இல்லையா அப்படின்னா பல பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் ரசிகர் மன்றங்கள்ல இருந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்து வந்தவங்க தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி கீழ்நிலை பொறுப்புகளும் ஓரளவுக்கு அப்படிதான் போடப்படுவதாக தகவல்கள் வருது. அந்த வகையில தாவேகா சரியாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் தொடர்ந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்பவர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் விஜய் என்கிற ஒற்றை முகத்திற்காகவும் தாவேகா என்கிற இயக்கம் தமிழ்நாட்டில் வர வேண்டும்,
ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் எந்தவித எதிர்பார்ப்பும் என்று விர்ச்சுவல் வாரியர்ஸ் தொடர்ந்து பதிவுகளை போட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாதுகாப்பு தாவேகா தருதா என்கிற கேள்விக்குறியும் எழுந்திருப்பதாக விர்ச்சுவல் வாரியர்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல பேசுறதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சிலர் தனிப்பட்ட முறையிலும் நம்மகிட்ட தொடர்ந்து பேசுறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்கக்கூடிய சூழலை ஏன் இப்ப நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸை பத்தி இப்படி பேசணும், தாவேகாவை பத்தி பேச வேண்டிய சூழல் வந்திருக்குன்னா, ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஜாம்பவான் சேனல்ல கூட நிறைய நிகழ்ச்சிகள்ல பேசியிருக்காரு. நிறைய தாவேகா சார்ந்தவர்கள் நம்முடைய தொலைக்காட்சியிலும் பேசுறாங்க, பல ஊடகங்கள்லையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் தொடர்ந்து பேசினார்னா விர்ச்சுவல் வாரியர்ஸினுடைய ஒரு நாயகனாக ராவுத்தர் இப்ராஹிமை விர்ச்சுவல் வாரியர்ஸ் தாவேகாவினர் பார்க்கிறாங்க. ஏன்னா ரொம்ப மென்மையா, ரொம்ப சைலண்டா பேசுவாரு, ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப சைலண்டா பேசுவார். ஆனால் சொல்ல வேண்டிய கருத்தையும் ஹைக்கியூ மூலமாகவே தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப சுருக்கமாகவும் நியாயமாகவும் பதிவிடுறதுல ராவுத்தர் இப்ராஹிம் ஒரு வல்லவர் அப்படின்னு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் சமீப காலமாக ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் தாவேகாவிற்கு ஆதரவாக பேசவில்லை. அப்போனா எதிராக பேசிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிராகவும் பேசலை. என்ன சிக்கல் அப்படின்னா, ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களை சமீப காலமாக தொடர்பு கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது. இது நம்ம மட்டும்தான் தொடர்பு கொள்ள முடியலையா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை, நம்மை போன்றே பல ஊடகங்களுக்கும் அவர் வர்றதில்லை, தொலைபேசி அழைப்புகளையும் எடுப்பதில்லை என்கிற ஒரு பேசு பொருளும் குற்றச்சாட்டும் வந்திருக்கிறது. சரி, இது என்ன, இது குறித்து நம்ம பேசுவோம், விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு இருக்கக்கூடிய சோர்ஸ் மூலமா நம்ம பேசினதுல தாவேகாவில் இருந்து ஏதோ ஒரு மனக்கசப்பு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களுக்கு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது எப்போ இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்குறப்ப நாம் புரிந்து கொண்ட வகையில் நாஞ்சில் சம்பத் அவர்கள் திமுகவிலிருந்து சமீப காலத்துக்கு முன்னாடி இணைஞ்சது எல்லாரும் பார்த்தோம். அதுக்கு ஒரு பெரிய பேசுபொருளாகவும் மாறியது. நாம் கூட அது குறித்து பேசியிருந்தோம். நிறைய விமர்சனங்கள் வந்தது. ஒரு 3 முறை 4 முறை ஏறக்குறைய 5வது முறையாக இந்த கட்சிக்கு மாறி வந்திருக்கிறார். கடுமையா தாவேகாவில் இல்லாதப்ப, திமுகவில் இருந்தப்ப திரு விஜய் அவர்களை எவ்வளவு கடுமையா விமர்சிச்சு பேசியிருக்காரு. அவரையே கொண்டு நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு பதவி போட்டது வருத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறதை நம்மளால கேட்க முடிந்தது. ஆனால் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் பேசுறப்ப கூட அது பத்தி எல்லாம் பெருசா எதுவும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கல. நேர்காணலையும் கூட யார் வேணாலும் இந்த கட்சிக்கு வரலாம், பொறுப்பு வழங்கலாம், தாவேகா அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்குங்க, ஸோ அதனால யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் சமீப காலமாக தாவேகாவில் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறாரோ என்கிற ஐயம் எழுந்திருப்பதாக விர்ச்சுவல் வாரியர்ஸ் வருத்தப்படுகிறார்கள். அந்த வருத்தம் தான். ஏன்னா நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஒரு பொறுப்பு கொடுக்குறப்ப 1 ஆண்டு காலமாக 1.5 ஆண்டு காலமாக தாவேகா தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து பேசி வருகிற ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களுக்கு எந்தவித பொறுப்பும் தாவேகாவில் வழங்கப்படவில்லை என்பது அவருக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருப்பதாக அவருடைய வட்டாரங்கள்ல நம்ம விசாரிச்சப்ப தகவல்கள் தெரிய வருது. ஏன் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் தாவேகாவிற்கு தேவைப்படுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து அவர் வேறொரு கட்சி சார்ந்து ஆரம்ப காலகட்டத்தில் காங்கிரஸ் அப்படின்னு தான் அவரை நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் தாவேகா தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து ஈவன் கரூர் சம்பவம் நடக்கிறப்ப கூட பல பேர் பொறுப்பில் இருப்பவர்கள் கூட பேச தயங்கிய பொழுது எந்தவித ஒரு தயக்கமும் இன்றி இருக்கக்கூடிய நிலையில ஊடகங்கள்ல சந்திச்சு அதுக்கு பதில் சொன்ன ஒரே நபர் அப்படின்னு சொன்னா ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களை தான் சொல்லணும். இன்னைக்கு அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கல. ஈவன் ஒரு வழக்கு கூட அவர் சந்திச்சிருக்கார். கடந்த ஆண்டுல ஒரு வழக்கை கூட சந்தித்து அந்த வழக்கில் இருந்து திமுக எதிர்த்து பேசியதற்காக மறைமுகமாக ஒரு வழக்கு அவர் மீது போடப்பட்டதாகவும் கூட சொல்லப்பட்டது. கடந்த காலகட்டங்களில் கூட ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட மாதிரி, சில ஊடகங்களா கோடாங்கி கைது செய்யப்பட்ட வெவ்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டார். திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கைது செய்யப்பட்ட மாதிரி ராவுத்தர் இப்ராஹிமை எப்படியாவது கைது செய்ய விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணமும் ஆளுகிற கட்சிக்கு இருப்பதாக ஒரு தகவல் பரவிய போதும், அது குறித்து அவருக்கு சில தகவல்கள் வந்ததாக அவரே நம்மகிட்ட சொன்ன போதும் கூட அவர் தாவேகாவிற்கு ஆதரவாக பேசுவதை நிறுத்தவில்லை. என்ன நடந்தாலும் நான் அண்ணன் விஜய் பக்கம் தான் நிற்பேன், ஏன்னா மக்கள் அவர் பக்கம் நிற்கிறாங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க, அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸனுடைய முகமாக நான் இருந்து செயல்படுவேன் அப்படின்னு தான் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் தொடர்ந்து நம்மகிட்ட சொல்லிட்டு வந்தார். இருந்தாலும் நிறைய பேர் தாவேகாவில் ஒரு பொறுப்போடு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இங்கு மாற்றுக் கட்சியிலிருந்து வருபவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. ராவுத்தர் இப்ராஹிம் போன்றவர்களை தாவேகா இழக்க
தொடங்குவது அப்படிங்கிறது சரியானதா இருக்குமா அப்படிங்கிறத தாவேகாவினுடைய தலைமை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஊடகங்களுடைய காணொலிகளில் நம்ம பார்க்குறப்ப திரு விஜயவர்களுடைய பேச்சுகள் ஒளிபரப்பப்படுறப்ப மற்ற அரசியல் தலைவர்கள் தாவேக்கால் வந்து பேசுறப்பவும் ராவுத்தர் இப்ராஹிம் எங்க அப்படின்னு தான் தாவேகாவினுடைய தொண்டர்கள், இளம் தொண்டர்கள் கேட்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஏன்னா அவருடைய பதில்கள், இங்க அரசு செய்யக்கூடிய திட்டங்களுக்கு அவர் எதிர்வாதமாக எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது தாவேகாவினுடைய விர்ச்சுவல் வாரியஸையும் தொண்டர்களையும் பெருமளவு கவர்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. எனவே தாவேகாவினுடைய தலைமை இந்த விஷயத்தை கொஞ்சம் நோக்கத்தில் வச்சுக்கிட்டு திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் தாவேகாவிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறார் அப்படிங்கிற சூழல் தெரிய வருகிறது. இதை கொஞ்சம் தாவேகாவினுடைய தலைமை கவனத்தில் வச்சுக்கிட்டு என்ன நடக்குது, தாவேகால யார் கட்சிக்காக உழைக்கிறார்கள், யாரு கட்சிக்காக நம்பிக்கையாக இருப்பார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சிந்திச்சு அவங்களுக்கு இந்த பொறுப்புகளை வழங்குவது, அவங்கள களத்தில் கொண்டு வர முன்னிறுத்துவது அப்படின்னு பண்றது மூலமா தான் இந்த விர்ச்சுவல் வாரியஸையும் ராவுத்தர் இப்ராஹிம் போன்ற தாவேகாவில் பயணிக்க விரும்பக்கூடிய சில திறமை வாய்ந்த முக்கிய தலைவர்களையும் உங்களால பாதுகாத்து கொண்டு அரவணைச்சு வச்சுக்கிறது மூலமாக தான் தாவேகாவினுடைய வளர்ச்சி இன்னும் ஒரு படி மேலே போகும் என்பதை தாவேகாவினுடைய தலைமை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபாகரன். நன்றி.